பெருசு நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும்போது கால் பண்ணுங்க நண்பா, காற்று இல்லைன்னு சொன்னாலும் கால் பண்ணுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னை கால் பண்ணியிருந்தார். நண்பா தண்ணி தெளிவாக இருக்குது, காற்றும் கம்மியாக இருக்குதுக்கு நண்பா, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மீனோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, கண்டிப்பாக மீன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்து கண்டினியூ ஸ்ட்ரைக் இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங்லேயே வந்துட்டு மீன் அடிச்சிருச்சு. வீடியோ எடுக்க முடியல, ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். நண்பர் சொன்ன மாதிரி மீனோட ஆக்டிவிட்டி நல்லாவே இருந்துச்சு, கண்டினியூவாக ஸ்ட்ரைக் இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பையன் வீட்டு வாசலுக்கு போகிறது தூண்டி கண்டிப்பாக உடச்சு சடப்புறம் உடச்சு விட்டாச்சு வந்துருப்பேன். வேறு அவங்க போகிறத நிப்பாட்டிட்டு நம்மளும் வேடிக்கை வைக்கிறோம். பெருசுதான். அந்த அடிச்சது பற்றி இல்லை.
திரும்ப கேட்டீங்க கேட்டா நீ பிடிக்கிறதுலாம் காய் கிலோ செய்தாடா கேட்டா 5 கிலோ 10 கிலோன்னு சொல்கிறது. ஐயோ கட்டாச்சான்பா. ஆமாம்பா. ஏன் ஒரு மாதிரியா ரொம்ப டையாக இருக்கும் நேற்று ஃபுல்லாக வந்து அடியாண்ணா. ஆமாங்கப்பா. எனக்கு மதுரை போயிட்டு இருந்தால் சொல்கிற வலிக்குது பாருங்க. தெரியுது தூக்கம் இல்லை. நேற்று வந்து இந்த காசு பேசிட்டு கீழே உட்காந்துருக்கேன். நண்பா இல்லை இல்லை ஒருத்தனை பார்க்கல. இல்லை காதல் இருக்குல்ல அந்த புஷ்டாப்பில் அதில் நிற்கிற மட்டும் தமிழ்கார கருவாய என்கிட்ட பிறகு காசு இல்லை. 10 ரூபா வேறு என்கிட்ட கையில் இல்லை. விசிட்டிங் விசாவில் போனால் 60,000 கையில் கொண்டு போகணுமா அது எனக்கு இப்போ போட்ட காணும்ல 60,000 இருந்துச்சுன்னா 60 பைசாவும் இல்லை. வேணாம் சார் சாம்பா கொஞ்சம் பெருசு நண்பா. கையில் தரும்போது ஞாபகமாக தந்தாங்க. இழுக்குது பாருங்க. ஐயோ கட்டாச்சா எடுக்கவா வேணாமா? இல்லை இல்லை வேணாம் வேணாம். தாடை மேலே தூக்கினா தெரிஞ்சிடும். வருது நம்ம இங்கிட்டு தான் வருது. இங்கிட்டு வேக முடியாது. நல்ல சைஸ் நல்ல சைஸ். புரியும் புரியும் புரியும். உட்காந்துருங்க நண்பா. சரியான சைஸ் நண்பா. அசந்துட்டானா ஒடியாந்துட்டேன். நீங்களும் போயிடாத. இதுவும் ஓரளவு கொஞ்சம் சைஸ் தான். இந்த ஆக்ஸை தான் நான் பண்ணணும். 7, 8, 10 ஒடியாருன்பா. ஒன்று 30 35 இருக்கும். நண்பா சூடரை அள்ளி போடுவான். ஒட்டு பார்க்காது நண்பா. அப்படியே கடுப்பா இருப்பாரு. கரெக்டாக காமிக்கிறாரா கள்ளப்பாறை பற்றி அப்படின்னு சிறுசா வந்துருச்சு. ஆமாம் அந்த இதில் மாட்டிகிட்டு இருந்துருக்கு. இருக்கிறாதியே அடுத்த நான் தான் பாரி ஆயிரும். அப்புறம் வாங்கி நான் எடுத்து போகிறேன். நீங்கள் போடுங்க. நீ போடுங்க. எடுக்க போகல வீடியோ போடுங்க. என்னாச்சு
என்னது இது? ரத்தம். ரத்தம். நல்லா அடிச்சுட்டு விட்டுருச்சு. பாருங்க 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 வேட்டி வருது பாருங்க. அடிச்சுட்டு விட்டுருச்சு. நமக்கு இருக்க தெரியாது. சரல சைஸு. ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி தான் நிறைய ஸ்ட்ரைக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீனை லேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேமராவே ஆன் பண்ணேன். பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி தான் நிறைய ஸ்ட்ரைக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீனை லேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவை ஆன் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது நேரம் இங்கே தான் ஒடியாருது நண்பா. வாட்ச்மேன் நம்மளை பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்டு. வாட்ச்மேன் ஏன் தூங்க தூங்க உட்காந்து மெதுவாக தூக்கும். பார்த்தா என்ன எவன் பார்த்தா யாரை பார்த்தாலும் அடிதான் இன்னைக்கு. நம்ம என்ன அவர் வீட்டில் போய் திருட போகிறோம். தண்ணியில் பாஞ்சிடாது ஆக்கிரசத்தில். வலையை எடுத்துக்கிட்ட இது கொஞ்சம் சைஸ்ன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சைஸ்ன்னு நினைக்கிறேன். வரமானிது ஃபைட் பண்ணுது. சேர் போட்டு உட்காந்துருக்காருல பேட்டி விட்டுருவார். அந்த கல்லுக்கு போகாமல் இருக்கணும். நண்பா அங்கிட்டு 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 அந்த கல்லுக்கு தான் நம்ம போகுது. ஐயா நண்பா கல்லுக்கு போயிடுச்சு நண்பா. அச்சோ 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 ஐயா நண்பா கல்லுக்கு போயிடுச்சு நண்பா. கிட்ட தாங்கப்பா இல்லை மேலே மேலே போங்க மேலே போங்க. வந்துச்சு 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 வந்துச்சு. பார்த்தேன் கை கட்டினது எங்கடா வாய் கட்டாமல் போயிருப்போம் நினச்சேன். வேண்டாம் நல்லா ஜீரோ இருந்துச்சு. ஏற்கனவே இதாக இருக்கு பாருங்க, பொடி இருக்கு பாருங்க. நம்மளே என்னன்னா இறங்கி போய் அடிச்சுட்டு வந்துருக்கேன்.
நான் சொல்லிடுறேன் ஐயா ஆனது ஆகிப்போச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஐயா. வாங்கிக்கிற நல்ல மனுஷன் ராஜெல்லாம் கொடுத்தாங்க. அது கட்டையை போட்டாங்க இல்லை இங்கிட்டு வந்து இந்த நிறைய போகும் இல்லை இல்லை இந்த கல் எண்டாங்க இல்லை 5-2 அந்த டயத்துக்கு இது இந்த டயத்துக்கு கிராந்திலாம் கொடுத்தாச்சுப்பா. அப்பா அப்பா இருக்கும் போத மீன் கொடுத்து இப்போ எடுத்து பாருங்க கிராந்திலாம் கொடுத்தாப்ப எனக்கு அந்த அப்பா நான் அவரில் அங்கே போட்டிருந்தாங்க தெற்கு இருக்குல்ல கோட்பாடு சொன்னல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் மீன் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கண்டினியூவாக அந்த தவறை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் தான் அந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கோமா ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு. இப்படி நிறைய ஸ்டேக்கை நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மீன் பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் கேமராவை ஆன் பண்ணேன். இந்த துண்டி தான் நண்பா அந்த நான் போட்டு கலவாக்கி அந்த துண்டி தான் சார் ஆன்லேயே வச்சிருந்தேன். இல்லை அப்படி வைக்கக்கூடாது. எல்லாமே பதிவாயிருமோ? எல்லாம் பதிவாயிருந்தேன். ரொம்ப நேரம் ஓடும், அப்புறம் எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த சட்டை விடுறோமா அந்த நீங்களும் மட்டுமே பார்த்து என்ன செய்ய நார்மல் சைஸ் தான். அதுலயே மறுபடியும் போய் உட்காரீங்களா? என்னாச்சு எடுத்த சாலையா? இல்லை நண்பா கட்ட இல்லை இந்த அவன் தூக்கி சீன பாட்டு இங்கே எனக்கு பதக்குன்னு இருக்குல்ல. இல்லை குத்திருச்சு நண்பா, மறுபடியும் சொல்றேன். ஏதா எழுது கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு தான் யாரையாச்சும் சண்டையை போகிற மாதிரி இருந்தால் வந்து கேட்பாங்க. வீட்டுக்கு போனால் ஒரு சிக்கல்னு பார்த்துட்டு பங்கு கேட்பாங்களோ? பங்கு அங்கே தர பிரச்சனை இல்லை, அங்கே பார்த்து வைக்கிறாங்க. அங்கே அதை தட்டி தான் அந்த ஆவுல அடியனால அப்படி தெரிஞ்சு ஆவுல அடியனால அப்படி தெரிஞ்சு மக்கள் இவங்க வந்துட்டாங்க. மீன் அப்படிதான் இருக்கு. அண்ணே
ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரியான வேட்டை. நண்பர் வடிவில் கூட வந்து இன்றைக்கி பயங்கரமான வேட்டை. கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஒரு 3 kg ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல இன்னைக்கு நாள் வந்து சூப்பராக இருந்துச்சு. செம ஃபைட்டு. என்ன சரியாக வீடியோ தான் எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாத இடத்துல மீன் பிடிச்சோம். பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுங்கண்ணா. பக்கத்தில் வாங்க, அப்படியே காட்டுங்க. இல்லை தெரியுது, அப்படியே தெரியுதா? இப்போ தான் ஒரு சீலை ஒன்று பிடிச்சோம். நல்ல சைஸு. ரொம்ப கிட்ட போனது. கொஞ்சம் இடத்துல போனால் மீன் எல்லாமே தெரியும். ஓகே ஓகே.